ஹலோ கைஸ், நேற்று நம்ம சேனலில் இந்த வாவ் மோமோ பற்றி போட்டிருந்தேன். இந்த 2 minutes இன்ஸ்டன்ட் மோமோஸ் பற்றி, ஃப்ரோசன் மோமோஸ் பற்றி. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேற்று வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி வந்து இதோட ப்ரிப்ரேஷன் வீடியோ. போன வீடியோவில் சொன்ன மாதிரி மைக்ரோவன் இருந்திருந்தால் அந்த கவர் கூட பிரிக்காமல் நம்ம வச்சு 4 minutesல முடிச்சிட்ருக்கலாம் அந்த மோமோஸ் குக் பண்ணி. ஸோ எங்ககிட்ட ஸ்டீமர் தான் இருக்குது. அதனால் ஸ்டீமர் கணக்கு பற்றி பார்த்தோன்னா 5 மோமோஸ்க்கு 3 நிமிஷம், அப்போ 10 மோமோஸ்க்கு 6 நிமிஷம். 6 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சூப்பராக வாவ் மோமோஸ் வந்து ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அப்படியே கடைக்கே போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ரோசன் ஃபுட்டான அந்த ஃபீலே வந்து வரல. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப லைட்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. முக்கியமாக அவங்க கொடுத்த அந்த சாஸ், அந்த ரெட் சில்லி சாஸ், அதுதான் இந்த மோமோஸோட டேஸ்ட்டே டோட்டலாக மாறுது. தனியாக சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது தொட்டுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவல் ஆகிடுது. அதே மாதிரி மோமோஸ் செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க. எடுக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ பொறுமையாக ஒன்று தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மோமோஸ் வந்து சைஸும் பெருசாக, ஃபில்லிங்கும் அதிகமாக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதான் சொன்னேன், ஒரு ஃப்ரோசன் ஃபுட்கான ஃபீலிங்கே வரல. டேரெக்டாக நம்ம ஷாப்பில் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ஸ்டீம் மோமோஸ் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஃப்ரைடு மோமோஸும் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பேக்லேருந்து எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் ஃப்ரைடு மோமோஸ் ரெடி. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க.